வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டார்க் காமெடி மூவி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு ஆபீஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட டார்க் காமெடி மூவி. நம்ம தமிழ்ல வந்த மகளிர் மட்டும் அப்படின்ற ஒரு படம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்ட ஒரு படம் தான். ஆக்சுவலா இந்த படத்துல ஐனஸ் அப்படின்றவங்க 17 வருஷமா ஒரு கிளீனிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ரெகனைசேஷன் அப்படின்றது கிடைச்சதே இல்லை. ஸோ தன்னோட ஹைக் விஷயமா தன்னோட பாஸ் கிட்ட பேசுவாங்க. அந்த பாஸ் ஒரு கோளாறு பிடிச்ச நபர் அப்படின்னே சொல்லலாம். இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துரும். அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக ஐனஸ் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க மெலோடியோட உதவியோட சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவு என்னென்ன மாதிரியான கிரைம்ஸ் பண்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த சீரீஸ் ஆஃப் கிரைம்ஸ் நடக்கிறது அப்படின்றத காட்சிப்படுத்தின விதம். உண்மையிலே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்ச அந்த டார்க் காமெடி அப்படின்றதுமே ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் டார்க் காமெடி. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி ஐனஸ் அண்ட் மெலோடி இவங்க 2 பேர் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் அண்ட் இதை காரணமா வச்சு அந்த விஷயங்களை தீக்கணும்னு நினைக்கிற அந்த ஐடியா அப்படின்றதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா தான். அதே மாதிரி கிளைமேக்ஸை முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நீட்டாவே முடிச்சிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். அதனாலேயே ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போன ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் என்னதான் டார்க் காமெடி மூவியா இருந்தாலும் இதுல இவங்க கிரியேட் பண்ண வேண்டிய டென்ஷன்ஸை ப்ராப்பரா பில்ட் பண்ணல அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க எப்படி மாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் இந்த படத்துல ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி லாஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல இதெல்லாம் பாசிபிளா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடா தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த லாஜிக்கெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டார்க் காமெடி படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகளிர் மட்டும் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு டார்க் காமெடி மூவி. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.